தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது எதை நோக்கி பயணம் போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம என்னதான் ஒரு திட்டத்தை வச்சு, ஒரு நோக்கத்தை வச்சு, ஒரு குறிக்கோளை வச்சு அதை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறத செஞ்சாலும் மற்றவனுக்கெல்லாம் சாதாரணமாக முடிகிற வேலை நமக்கு தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி ஆகி போகுது. ஏகப்பட்ட இடைஞ்சல் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்போட தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எந்த தப்புமே செய்யறதில்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பழுதாகி செலவு வைக்கும், வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒன்றொன்னா ரிப்பேர் ஆகி பழுது வைக்கும். நேற்று தான் ஒரு லைட்டு பீஸு போச்சு, வாங்கி மாட்டினா இன்னைக்கு இன்னொரு லைட்டு பீஸு போச்சு. இந்த மாதிரியான தேவையற்ற செலவுகள், நம்ம வீட்டை சுற்றியே ஒரு பீடை பிடிச்சிருக்கோ, ஒரு குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலையோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுட்டு நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத நீங்கள் பெருக்கிக்கணும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 17 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3வது வீட்டில் சூரியன் மறைஞ்சிருக்கார். குருவோட சேர்ந்து அவரும் மறைஞ்சு போயிட்டார். உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய குருவும் மறைஞ்சு போயிட்டாரு, சூரியனும் மறைஞ்சு போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப அரசு வழி காரியங்கள் அப்படிங்கிறதுல பெருமுயற்சி அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது ஈடாகாது. அப்படிங்கிறதால இந்த 17 நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேற காரியங்களை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு வழக்கு இருக்கு போது வருதுன்னா அது குடும்பமான வரைக்கும் தள்ளி போட்டுட்டு பொழப்பாக்குறது நல்லது. இல்லை நான் இப்பயே விசாரிக்கணும், இப்பயே வரணும் போகணும் அப்படின்னா அது ஆகாது. இல்லைன்னா நமக்கு எதிராக தான் போகுங்கிறதால ஒரு 17 நாளைக்கு பெரிய அளவில் அரசு ரீதியாக கோட்டை கட்டிக்க வேண்டாம். ஒரு வங்கிக்கு லோனு கேட்க போகிறேன், இல்லை அரசாங்கத்திட்ட ஒரு மானியம் கேட்குறேன், அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறதுல பெரித்த நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போய்கிறது தான் நல்லது. 17ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சூரியன் போவார். அதாவது தாயாரோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். குறிப்பாக உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மாறும், மழை வருது, காத்தடிக்குது, வெயில் அடிக்குது அப்படின்னு வரும். அதனால பெத்த தாயோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி சிம்ம ராசியில் இருக்கார். அற்புதமான இடம், ராசிக்கு 5வது இடம் அப்படிங்கிறதால பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்து இருக்கு, தாத்தன் பாட்டன் உப்பாட்டன் சொத்து இருக்கு, அதுல உரிய பங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சொத்து பாகம் பிரிக்கிறது, இடத்த அளந்து வேலி போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்கலாம். அது மாதிரி பக்கத்து இடத்துக்காரங்க கூட பிரச்சனை இருக்கு போதுன்னா அதெல்லாம் சுமூகமா முடிஞ்சு போயிடும். இது மாதிரி கோர்ட்ல ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமா கேஸ் போக்குவரத்து ஏதாவது இருக்குன்னா கூட அது இப்ப ஜெயிச்சு உங்க கைக்கு வந்துடும். முன்னாடி ஒரு கேஸ்ல தோத்துட்டேன், எங்க பக்கம் தான் ஜாதகமா இருந்தது, ஆனா தோத்து போச்சு ஜோசியரை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க மேல்முறையீடு செய்யலாம். அதாவது 17 தேதிக்கு மேல நீங்க மேல்முறையீடு செய்யுங்க. செவ்வாய் சாதகமா இருக்கார் அப்படிங்கறதால உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா கிடைக்கிறதுக்கு பரிபூர்ணமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். அதாவது 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா தாய் வழி சொந்தங்கள் வகையில செலவுகள் வரலாம்.
ஒரு தாய்மாமா வீட்டில் சடங்கு, தாய்மாமா வீட்டில் கல்யாணம் காட்சி, இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதுக்காக 10 ரூபா கடன் வாங்கினாலும் சரி நம்ம முன்னின்று செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே காசு பணம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 17ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வக்ரகதியாகி வரார். அதாவது 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறதுக்கு தக்கன காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 17 தேதிக்கு மேலே சூரியன் மாறுது நல்லா இருக்கும்னு. அதே 17ல் புதனும் மறைகிறார். அப்படிங்கிறப்ப கடங்கண்ணியெல்லாம் அடைக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நகை ஒன்று வச்சுருக்கேன் பேங்க்கில், அதை போய் மூட்டுட்டு வரணும், கையில் காசு இல்லை, வட்டி கட்டி பட்டி வைக்கிறதா போகிறதா வர்றதா நோட்டீஸ் வந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அடகு வச்ச நகையெல்லாம் மூட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு அமைப்பில் பணம் அப்படிங்கிறது வரும். இதுமாரி திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி. இன்றைக்கோ யாருக்கோ ஒரு பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க, ஆள் எங்கே போனான்னே தெரியாது. நான் நல்லா இருந்தப்ப எத்தனை பேருக்கோ உதவி செஞ்சேன், இன்னைக்கு நாங்கள் இஷ்டப்படுறப்ப என்கிட்ட யாரும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வராதுன்னு நினச்ச பணம் வந்து திக்குமுக்காட வைக்கும். அது மாதிரி என்றைக்கோ ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டேன், இன்னைக்கு கையில் காசு இருந்தது வாங்கி போட்டேன், அது எப்படி இருக்குன்னு கூட போய் பார்க்கல அப்படிங்கிறவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். அப்பாடா என் கடனே அடைஞ்சு போச்சுடா, இதை எதோ வித்து விட்டா எதை பண்ணிட்டு இருக்கிற போல பார்த்துக்கிட்டு 10 ரூபா இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா பொழைக்கலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கார். இந்த மாசம் முழுக்க ரிஷபராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்படிங்கிறப்ப இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது பலம் அடையுது. அப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாசத்துல ஏதோ 10 ரூபா செலவு வந்தாலும் அது சரி கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்துல பணம் கொடுக்கற நம்பிக்கை எந்த உறவாலையும் கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் சொந்த பொந்தம் இருந்தாலும் பையில 10 ரூபா காசு இருந்தாதான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படிப்பட்ட பணம் உங்க கையில இந்த மாசம் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமாவே இருப்பீங்க. அது மாதிரி குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சொல்லுக்கு செல்வாக்கு இருக்கும். பேச்சை மூலதனமா வச்சு தொழில் செய்யறவங்கலாம் ஜெயிக்கலாம், பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் ஒரு அதிபதியா இருக்கார். அவரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காருங்கிறதால சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனைவிக்கு வேலை கிடைச்சு அவங்க மூலியமா ஒரு 10 ரூபா உதிரி வருமானம் அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. மற்றபடி கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குரு 3ஆவது வீட்டில் மறைஞ்சு போயிட்டார். பெருசா அவரால் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இல்லை. அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். அவரோட பார்வை ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தெல்லாம் விழுதுங்கிறதால இந்த இடமெல்லாம் புனிதம் அடையுது. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இருக்கும். காசு பணம் புழங்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் ராசி அதிபதி அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. சூரியன் மாசத்தோட பிற்பகுதியில அற்புதமான பலனை கொடுப்பார். அதனால மறக்க முடியாத ஒரு மாசமா இருக்கும். மாச தொடக்கத்துல கஷ்டம் நஷ்டம் காசுக்கு பஞ்சம் அப்படின்னு தொடங்கினாலும் கூட மாசம் முடிகிறப்ப 10 ரூபா நான் மிச்சத்துல இருக்கேன்னு சந்தோஷமா சொல்லியக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாசமா இருக்கும். இருந்தாலும் 7.5 சனியோட ஆதிக்கம் இருக்குங்கிறதால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த ஜூலை மாசம் நல்ல மாசமா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.